வணக்கம். வெல்கம் டு ஒலிப்பெட்டகம். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, தரையில் வாழும் மீன்கள் பார்ட் 2 கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நான் எங்கே வந்து 3 நாள் கழித்து கிருஷ்ணனுக்கு கடிதம் எழுதினேன். ராஜையை அவன் சொன்னது போல் மது வீட்டுக்கு அனுப்பாமல் நேராக எங்கள் வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டதாகவும், அதற்கு அவனுக்கு என் மீது கோபம் வந்தால் தண்டனை கொடுக்க சொல்லியும் எழுதினேன். அவன் கொடுக்க போகும் தண்டனை எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்றும் எழுதினேன். என் கடிதம் அவனுக்கு கிடைத்ததோ இல்லையோ தெரியாது. அவனிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. எங்கள் வீட்டில் ராஜேஸ்வரியின் மீது அம்மா காட்டும் அன்பு நாளுக்கு நாள் கூடுதலாவதை பார்க்கும்போது எனக்கு வேடிக்கையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. ராஜேஸ்வரி இன்னார் என்று தெரிந்த பிறகு அம்மாவின் முகத்தில் மாறும் உணர்ச்சிகளை பார்க்க என் மனம் துடித்து கொண்டிருந்தது. அம்மா ஒரு வார்த்தை சொன்னால் சொன்னதுதான். ராஜேஸ்வரியின் திருமணத்தை தான் செய்து வைக்கப் போவதாக அம்மா அடிக்கடி எல்லோரிடமும் சொல்லி கொண்டிருந்தாள். அம்மா சொன்னது போல் அந்த திருமணம் நிச்சயமாகி எங்கள் வீட்டிலேயே அந்த சுப காரியம் நடைபெற வேண்டும். அப்பொழுது நான் நினைத்த காரியம் முழுமை பெறும். இந்த திருமணம் அம்மாவின் கையால் நடந்தால் அவளுடைய பெருந்தன்மை கிருஷ்ணனுக்கு புரியும். அம்மாவும் கிருஷ்ணனும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் வாய்ப்பு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கூடி வர வேண்டும். தொடக்கத்தில் ராஜை கூச்சப்பட்டு கொண்டு ஒதுங்கி இருந்தாலும் போக போக அம்மா காண்பித்த அன்பின் காரணமாக சகஜமாக பழக ஆரம்பித்தாள். அம்மாவிடம் மிக நெருக்கமாக பழகும் ராஜையை பார்க்கும்போது அம்மா என்னிடம் காண முடியாத குணங்களை ராஜையிடம் முழுமையாக உணர்வது போலவும் அதில் அம்மாவுக்கு ரொம்ப திருப்தி ஏற்பட்டிருப்பது போலவும் தோன்றியது. ராஜையும் அம்மாவின் தனித்தன்மையினால் ஈர்க்கப்பட்டு விட்டாள். ஒரு நாள் நானும் அவளும் மட்டுமே இருக்கும்போது, அண்ணி, மாமி போன்றவர்கள் லட்சத்தில் ஒருத்தர் தான் இருப்பார்கள். அப்படிப்பட்ட நபரை அம்மாவாக கொண்டிருக்கும் நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி என்றாள். அம்மாவின் பேச்சில் செயல்களில் இருக்கும் விசேஷமே அதுதான். அவளுடைய நல்ல முகம் மட்டும்தான் வெளியில் தெரியும். மென்மையான குணம் படைத்தவளாக, பண்பு நிறைந்தவளாக தென்படும் அம்மாவிடம் தன் விருப்பு வெறுப்புகளை கச்சிதமாக நிறைவேற்று கொள்ளும் சர்வாதிகாரி மறைந்திருப்பது அப்பாவுக்கும் எனக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ராஜேஸ்வரி கமலா அத்தையின் மகள் என்று தெரிந்த பிறகு அம்மா என்னை, ராஜேஸ்வரியை எப்படியெல்லாம் திட்டவாளோ என்னால் சுலபமாகவே யூகித்து கொள்ள முடியும். அதனால் ராஜே யார் என்று தெரியாமலேயே அவள் மீது அம்மாவுக்கு அபரிமிதமான பிரியம் ஏற்படும் விதமாக செய்து அம்மாவின் வாய்க்கு முன்கூட்டியே பூட்டு போட்டுவிடப் போகிறேன். நான் என்னார் என்று தெரிந்த பிறகும் கிருஷ்ணனும் அத்தையும் என்னை ஆதரித்தார்கள், அன்பு காட்டினார்கள். ஆனால் அம்மா அப்படி நடந்து கொள்வாளா? இன்னும் சொல்ல போனால் அம்மா அவர்களை எந்த அளவுக்கு வெறுக்கிறாளோ அதைவிட 2 மடங்கு திரஸ்காரம் கிருஷ்ணனுக்கு அம்மாவிடம் இருந்தது. யோசித்து பார்க்கும்போது அம்மாவுக்கும் கிருஷ்ணனுக்கும் சுபாவத்தில் நிறைய ஒற்றுமைகள் இருப்பது போல் தோன்றியது. ஆனால் இருவருக்கும் நடுவில் ஒரு வேற்றுமையும் இருந்தது. தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற தற்பெருமை அம்மாவுக்கு இருந்தது. மற்றவர்களை முட்டாளாக எண்ணும் பழக்கம் சுபாவத்திலேயே படிந்து போய்விட்டது. கிருஷ்ணனிடம் அது இல்லை. எதிராளியிடம் ஏதாவது நல்ல குணம் இருந்தால் அதைத்தான் முதலில் காண முயற்சி செய்வான். யோசனையில் ஆழ்ந்து போயிருந்த நான் தோளில் கை படிந்ததும் திடுக்கிட்டேன். என் எதிரில் ராஜேஸ்வரி நின்றிருந்தாள். அம்மாவும் ராஜியும் அப்பொழுதுதான் கிளப்பில் இருந்து திரும்பி வந்திருந்தார்கள். சமீப காலமாக ராஜி அம்மாவின் நிழலாகவே மாறிவிட்டிருந்தாள். அண்ணி, தனியாக உட்கார்ந்திருக்கிறாயே என்றாள். சில சமயம் இப்படி தனியாக உட்கார்ந்திருப்பது எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் என்றேன் முறுவலுடன். ராஜேஸ்வரி என் கையை பற்றி உலுக்கினாள். இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? ஒரு நிமிடம் அவள் கண்களை கூர்ந்து பார்த்தேன். விருப்பமான ஏதோ நடந்திருப்பது போல் அவள் கண்கள் மின்னிக் கொண்டிருந்தன. ரொம்ப அதிசயமான விஷயம் ஏதோ நடந்திருக்கு, சரிதானே என்றேன். வியாழக்கிழமை அன்று கிளப்பில் நடக்கப் போகும் விழாவில் நான் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்போவதாக முடிவு செய்யப்பட்டது. மாமி கிளப்பில் கமிட்டி மெம்பர்களுக்கு முன்னால் இன்னைக்கு என்னை பாடி காட்ட சொன்னாள். பாடினேன். எல்லோருக்கும் பிடித்து விட்டது. இனி கிளப் சார்பில் எப்போ எந்த விழா நடந்தாலும் நான் தான் இறை வணக்கம் பாடணும் என்று எல்லோரும் ஒருமனதாக சொல்லிவிட்டார்கள்.
அவளுடைய சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. உண்மையாகவா என்று நம்ப முடியாதது போல் நடித்து கொண்டே, உண்மைதான், வேண்டுமானால் மாமியிடமே கேட்டுக்கொள். அம்மா எங்கே? கீழே இருக்கிறாள். உன் வருங்கால கணவர் வந்திருக்கிறார், பேசிக்கொண்டிருக்கிறாள். புடவையை மாற்றிக்கொண்டு வருகிறேன் என்று உள்ளே போனாள். எத்தனை முறை வேண்டாம் என்று சொன்னாலும் ராஜி சாரதியை அப்படித்தான் குறிப்பிடுவாள். திறனாக மாமி மாடிக்கு வந்து, மாப்பிள்ளை வந்திருக்கிறார், அம்மா உங்களை கீழே வர சொன்னாள் என்ற தகவல் தெரிவித்துவிட்டு போனாள். ராஜி புடவை மாற்றிக்கொண்டு வந்தாள். அண்ணி, அண்ணனிடமிருந்து கடிதம் ஏதாவது வந்ததா? வரவில்லை, நானும் அதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ராஜேஸ்வரியின் முகம் வாடிவிட்டது. அண்ணாவுக்கு என் மீது கோபம் வந்து விட்டதோ என்னவோ, நான் இங்கே சந்தோஷமாக இருக்கிறேன் என்றாள். ராஜி, அந்த வார்த்தையை மனப்பூர்வமாகத்தான் சொல்கிறாயா? ராஜேஸ்வரி வியப்புடன் பார்த்தாள். ஏன் அண்ணி அடிக்கடி இப்படி கேட்கிறாய்? உனக்கே தெரியவில்லையா? நான் இங்கே எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறேன் தெரியுமா? இங்கே எனக்கு என்ன குறை? நீ இன்னார் என்று அம்மாவிடம் நான் சொல்லாததில் உனக்கு ஏதாவது? அதுவா? ராஜி என் அருகில் வந்தாள். என் கையை அன்புடன் பற்றி கொண்டாள். அண்ணி, என்னை பற்றி மாமியிடம் ஏன் சொல்லவில்லை என்று என்னால் புரிந்து கொள்ள முடியும். நான் யார் என்று தெரிந்தால் மாமி என்னை மதிக்க மாட்டாள், அன்புடன் நடத்த மாட்டாள் என்று பயப்படுகிறாய் இல்லையா? நானும் 2-3 நாட்களாக இதை பற்றி யோசித்து கொண்டுதான் இருக்கிறேன். சமயம் பார்த்து மாமியிடம் நானே இந்த விஷயத்தை சொல்லிவிடுகிறேன். நான் யார் என்று தெரிந்தாலும் மாமி என்னை அன்புடன் நடத்துவாள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ராஜி, நம்ப முடியாதவள் போல் பார்த்தேன். எதிராளியை இவ்வளவு நன்றாக புரிந்து கொள்ளும் திறமை அவளுக்கு இருக்கும் என்று கனவில் கூட நான் நினைக்கவில்லை. ராஜி மேலும் சொன்னாள். மாமியை கண்டால் அண்ணனுக்கு எதற்காக பிடிக்காதோ எனக்கு புரியவில்லை. காரணம் என்னவென்றும் தெரியாது. ஆனால் மாமியின் விஷயத்தில் அண்ணன் நினைப்பது தவறு என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. ராஜி, கழுத்தை சுற்றிலும் கைகளை பிணைத்து அவளை இறுக அணைத்து கொண்டேன். அப்பாவியாக வாயில் வார்த்தையே வராது போல் தென்படும் கிராமத்து பெண் ராஜிதானா இப்படி பேசுவது? நிறை குடம் தழும்பாது என்று சொல்வார்கள், இதுதான் போலும். அண்ணி, நீ மறுபடியும் அண்ணாவுக்கு கடிதம் எழுது. நானும் எழுதுகிறேன். இங்கே நான் சந்தோஷமாக எந்த குறையும் இல்லாமல் இருக்கிறேன் என்றும் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றும் எழுதுகிறேன் என்றாள். ராஜையும் நானும் கைகளை பிணைத்தபடி கீழே இறங்கி வந்தோம். கீழே ஹாலில் சாரதியும் அம்மாவும் இருந்தார்கள். அம்மா முதுகை காட்டியபடி உட்கார்ந்திருந்ததால் எங்களுடைய வருகையை கவனிக்கவில்லை. சாரதி பார்த்து விட்டான். அவன் பார்வை ராஜேஸ்வரியின் மீது நிலைத்து விட்டதை நான் கவனிக்காமல் இல்லை. அவனை பார்த்ததும் ராஜேஸ்வரி என் கையை மெதுவாக விடுவித்து கொண்டாள். நான் வந்து சாரதி பக்கத்தில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டேன். அம்மா ஏதோ பேப்பர்களை பார்த்து கொண்டிருந்தாள். ராஜேஸ்வரி அம்மா உட்கார்ந்திருக்கும் சோஃபாவின் பின்பக்கமாக நெருங்கி தாழ்ந்த குரலில் கேட்டாள். டீ கலந்து எடுத்து வரட்டுமா? என்றாள். அம்மா நிமிர்ந்து பார்க்காமலேயே ராஜேஸ்வரி உள்ளே போய்விட்டாள். சாரதி வந்திருக்கும் போது ராஜேஸ்வரி எங்களுடன் சேர்ந்து உட்கார மாட்டாள். அவன் எந்த பக்கம் வருகிறான், அவன் அந்த பக்கம் வருகிறான் என்றால் இந்த பக்கம் போய்விடுவாள். மின்னல் போல் காட்சி தந்து மாயமாகிவிடும் ராஜேஸ்வரிக்காக சாரதியின் கண்கள் ஆர்வத்துடன் தேடுவது எனக்கு வியப்பாக இருக்கவில்லை. ராஜேஸ்வரி விஷயத்தில் தலையிட வேண்டாம் என்று சொன்னது முதல் அப்பாவுக்கு என் மீது கோபம் வந்துவிட்டது போலும். முன்னை போல் என்னிடம் கலகலவென்று பேசுவதை நிறுத்திவிட்டார். ராஜேஸ்வரி அம்மாவை விட அப்பாவிடம்தான் நெருக்கமாவாள் என்றும் அப்பா அவளை அபூர்வமாக பார்த்து கொள்வார் என்றும் ஆசைப்பட்டேன். என் நினைப்புக்கு மாறாக ராஜேஸ்வரி அம்மாவிடம்தான் உரிமை சுதந்திரம் ஏற்படுத்தி கொண்டாள். அம்மாவின் கிளப்பில் ராஜேஸ்வரி பாட்டு பாடப் போவது அன்றுதான். அதை கேட்டது முதல் அவளை கலாட்டா செய்ய தொடங்கினேன். இவளை எதுக்கு செலக்ட் செய்தீங்க மம்மி? வெறும் பயந்தாங்குழி. அங்கே கூட்டத்தை பார்த்ததும் நினைவு தப்பி கீழே விழுந்து விடுவாளோ என்னவோ. நான் அவளை கிண்டல் அடிப்பதை மம்மி புரிந்து கொண்டு விட்டாள். அன்பு ததும்பும் பார்வையுடன் என்னை பார்த்து கொண்டே கடிந்து கொள்ளவும் செய்தாள். போதுமே, வாயை மூடு. மனிதர்களுக்கு கோழைத்தனத்தை புகட்டுவதில் நீயும் உன் அப்பாவும் ஒன்று. ராஜேஸ்வரி நினைவு தப்பி விழுவாளோ, இல்லை நன்றாக பாட்டு பாடி எல்லோருடைய பாராட்டையும் பெறுவாளோ, அதை பார்த்து நீ நினைவு தப்பி விழப்போகிறாயோ? நீயே பார்க்கத்தான் போகிறாய் என்றாள். ராஜேஸ்வரியின் திறமையை பாராட்டுவது போல் பேசினாலும் தன்னுடைய தேர்வு பொய்த்து போகாது என்ற நம்பிக்கையும் அந்த பேச்சில் எதிரொலித்தது.
ராஜேஸ்வரியின் ஆடைகள் விஷயத்தில் அம்மா ரொம்ப கவனம் எடுத்துக்கொண்டாள். என்னுடைய உடைகளை தேர்ந்தெடுக்கும் போது புது புது டிசைனுடன் பார்த்ததுமே நன்றாக இருக்கே என்று சொல்வது போல் தேர்வு செய்வாள். ராஜேஸ்வரியின் புடவைகள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும்படி பார்த்து கொண்டாள். ஆனால் என் பக்கத்தில் எளிமையாக இருப்பதே ராஜேஸ்வரியின் சிறப்பை அதிகப்படுத்துவதை அம்மா உணர்ந்திருக்க மாட்டாள். எனக்கும் ராஜேஸ்வரியை போல் லைட் கலர் புடவையில் ஆடம்பரமாக இல்லாமல் இருக்கணும் என்று தோன்றும். ராஜேஸ்வரி கிளப்பில் ரொம்ப நன்றாக பாடினாள். நிகழ்ச்சி முடிந்ததும் சாரதி ராஜேஸ்வரியிடம் வந்து பாராட்டினான். அவன் பாராட்டும் போது ராஜி தன்னை இல்லை என்பது போல் தலையை குனிந்து கொண்டிருந்தாள். இதென்ன, பாராட்டு தெரிவிக்கும் போது பேச்சு வராதவள் போல் பார்க்கிறாயே, தேங்க்ஸ் என்று சொல்லு, பெரிய மனுஷி போல் எச்சரித்தேன். மனிதர்களை கலங்கடிப்பதில் உங்க சிநேகிதியை யாராலும் மிஞ்ச முடியாது. பண்பு நாகரிகம் என்ற பெயரில் அடிக்கடி சில வார்த்தைகளை ஒப்புவிக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு. உங்களிடம் அந்த பழக்கம் இல்லை என்று எனக்கு தெரியும். அதை உங்களுடைய தனித்தன்மையாக என்றோ உணர்ந்து விட்டேன், சாரதி முறுவலுடன் சொன்னான். அந்த நிமிடம் சாரதியை பார்க்கும்போது, அட, சாரதிக்கு இப்படியெல்லாம் பேச தெரியுமா என்ற வியப்பாக இருந்தது. ராஜேஸ்வரியின் தனித்தன்மையை பற்றி அவன் பாராட்டியதை அம்மா கேட்டிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். மறுநாள் சாரதி எனக்கு ஃபோன் செய்தான். தானாக ஃபோன் செய்து என்னிடம் பேசுவது ரொம்ப அரிதுதான். ராஜேஸ்வரி வந்து எனக்கு ஃபோன் வந்திருப்பதாக சொன்னாள். நான் போய் பேசினேன். ஏதோ பெனிஃபிட் ஷோவுக்கு டிக்கெட்டை அவன் தலையில் கட்டிவிட்டார்களாம். அவனுக்கு போவதற்கு நேரம் இல்லையாம். நானும் ராஜேஸ்வரியும் போக வேண்டுமாம். ராஜேஸ்வரியை தனிப்பட்ட முறையில் அவன் நினைவு வைத்திருந்தது சந்தோஷமாக இருந்தது. இசைக்கு முக்கியத்துவம் இருக்கும் சினிமா என்பதால் ராஜேஸ்வரியை கட்டாயம் அழைத்து போக சொல்லி அறிவுரை வழங்கினான். இருவரும் சினிமாவுக்கு போனோம். உள்ளே போகும்போது சாரதியின் கார் வந்து நின்றது. என்னை விட முன்னாடி ராஜேஸ்வரி சாரதியை பார்த்து விட்டாள். அதோ உங்களவர் வந்துவிட்டார் என்றாள். திரும்பி பார்த்தேன். சாரதி அங்கிருந்தே எங்களை விஷ் செய்துவிட்ட காரை பார்க் செய்து கொண்டிருந்தான். ராஜேஸ்வரி என் கையை பிடித்து கொண்டாள். அவர்தான் வந்துவிட்டாரே, நான் எதற்கு, வீட்டுக்கு போய் விடுகிறேன் என்றாள். சாரதியும் நானும் இருக்கும்போது ராஜேஸ்வரி எங்களுடன் இருப்பதற்கு கொஞ்சம் கூட விருப்பப்பட மாட்டாள். பரவாயில்லை என்று எத்தனை தடவை சொன்னாலும் காது கொடுத்து வாங்க மாட்டாள். சாரதி அருகில் வந்தான். வருவதாக சொன்ன ஃப்ரெண்ட் வரவில்லை. சும்மா இருப்பானேன் என்று கிளம்பி வந்தேன் என்று நான் கேட்காமலேயே விளக்கம் தந்தான். அது கூட நேர்மையாக இருக்கவில்லை. பூசணிக்காய் திருடன் தோளை தடவி கொண்டது போல் இருந்தது. எப்படி புரிந்துவிடுமோ தெரியாது. ஆனால் சில விஷயங்கள் நமது உள் மனதிற்கு சட்டென்று புரிபட்டுவிடும். ராஜி வீட்டுக்கு போய் விடுவதாக சொல்கிறாள். புகார் சொல்வது போல் சொன்னேன். நான் எதிர்பார்த்தது போலவே அவன் முகத்தில் மாறுதல் தென்பட்டது. அடடா, நீங்க போவதாவது மீனா உங்களிடம் சொல்லவில்லையா? இசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட படம் இது, வாங்க போகலாம் என்று சொல்லிக்கொண்டே வழி நடந்தான். பெனிஃபிட் ஷோ என்பதால் கூட்டம் அதிகமாக இருந்தது. 3 பேரும் ஒரே வரிசையில் அமர்ந்து கொண்டோம். சாரதி நன்றாக பேசுவான் என்று தெரியும். ஆனால் என் முன்னால் அவன் இதுபோல் கலகலவென்று பேசுவது இதுதான் முதல் தடவை. சினிமா தொடங்கிவிட்டது. உண்மையிலேயே இசை நன்றாக இருந்தது. எனக்கு முன் வரிசையில் அமர்ந்திருப்பவர் ரொம்ப உயரமாக இருந்ததால் நான் கழுத்தை வளைத்து பார்க்க வேண்டியிருந்தது. என் சங்கடத்தை சாரதி கவனித்து விட்டான் போலும். எழுந்து கொண்டு தன்னுடைய இருக்கையில் என்னை உட்கார சொன்னான். நான் அமர்ந்து கொண்டேன். எனக்கும் ராஜேஸ்வரிக்கும் நடுவில் உட்கார்ந்திருந்த சாரதி நடுநடுவில் படத்தின் பின்னணி பாடகர்களை பற்றி ராஜியிடம் விவரமாக சொல்லி கொண்டிருந்தான். எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிந்தது. நன்றாக பாடத் தெரிந்த ரொம்ப எளிமையாக இருக்கும் ராஜேஸ்வரியை அம்மாவை போலவே சாரதிக்கும் பிடித்துவிட்டது. இன்னொரு விஷயம் என் மனதில் தோன்றியது. சாரதி என்னுடைய வருங்கால கணவன். இந்த காலத்தில் பண்பு மரியாதை என்ற போர்வையில் தம்மை மறைத்து கொண்டு விடுவதால் ஒருவருடைய உண்மையான சுபாவத்தை கண்டுபிடிப்பது சிரமமாக இருக்கிறது. சாரதியின் சுபாவத்தை, தனித்தன்மையை நான் ஏன் பரீட்சை செய்து பார்க்கக்கூடாது? அம்மாவின் கண்ணோட்டத்தில் சாரதி புத்திசாலியாக இருக்கலாம். அவனுடைய தனித்தன்மை அம்மாவுக்கு பிடித்திருக்கலாம். ஆனால் எனக்கு கணவனாக வரப்போகிறவன் விஷயத்தில் அம்மாவின் மதிப்பீட்டை வைத்து கொண்டு முடிவு செய்யக்கூடாது. அவனுடைய உண்மையான சுபாவம் என்னவென்று நான் புரிந்து கொள்ளணும். அது எனக்கு பிடித்ததாக இருக்கணும். சாரதியும் நானும் தனியாக உட்கார்ந்து பேசும்போது
அடிக்கடி ராஜியை பற்றி பேசி கொண்டிருப்போம். நான் தான் வேண்டுமென்று ஏதோ விதமாக அந்த பேச்சை எடுப்பேன். சாரதி ஆர்வத்துடன் கேட்டுக்கொள்வான். எதேச்சையாக கேட்பது போல் ராஜியை பற்றி கேட்டு தெரிந்து கொள்வான். நேரம் போவதை தெரியாமல் மணிக்கணக்காக பேசி கொண்டிருப்போம். சில சமயம் நான் வேண்டுமென்றே ராஜி வெறும் மக்கு என்றும் சுறுசுறுப்பு போராது என்றும் சொல்வேன். ராஜி விஷயத்தில் நான் தவறாக நினைப்பதாக சாரதி நினைத்து கொண்டு அதை சரி செய்ய பார்ப்பான். ராஜி அப்படிப்பட்ட பெண் இல்லை என்றும் நான் அவளை சரியாக புரிந்து கொள்ளாதது போலவும் விளக்கம் கொடுப்பான். நான் அவனை நன்றாக சேண்டிவிட்டு அவனுக்கு ஆவேசம் வருவது போல் பேசி நடுவில் திடீரென்று போதும் விடுங்கள், 4 நாட்களை நம்மிடம் அடைக்கலம் தேடி வந்தவளுக்காக நாம் அனாவசியமாக சண்டை போட்டு கொள்வானேன் என்று அனாவசியமாக பேச்சை அத்துடன் நிறுத்தி விடுவேன். சாரதியின் முகம் கன்றி சிவந்துவிடும். முகத்தை தொங்க போட்டு கொண்டு போய் விடுவான். அவன் பேச்சில் செயல்களில் அவனுடைய உண்மையான சுபாவத்தை அறிந்து கொள்வதற்காக நான் செய்யும் இந்த முயற்சியை அவன் உணரவில்லை போலும். உணர்ந்திருந்தால் நிச்சயமாக கவனமாக இருந்திருப்பான். ஒரு நாள் பேச்சு வாக்கில் அவனிடம் ராஜேஸ்வரிக்கு ரேடியோவில் பாட வேண்டும் என்ற ஆர்வம் இருப்பதாகவும் ஆனால் அம்மா ஏதாவது நினைத்து கொள்வாளோ என்று பயப்படுவதாகவும் சொன்னேன். உண்மையில் ராஜி அப்படி சொல்லவே இல்லை. ரேடியோவில் பாட வேண்டும் என்ற எண்ணம் கூட அவளுக்கு இருக்கவில்லை. ராஜேஸ்வரியின் விருப்பத்திற்கு அம்மா முட்டுக்கட்டையாக இருப்பதாக சாரதி நினைத்து விட்டான் போலும். ஒரு நாள் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்திருந்த போது ராஜி ரேடியோவில் பாடினால் நன்றாக இருக்கும் என்று தானாக சஜஸ்ட் செய்தான். செய்ததோடு சும்மா இருக்கவில்லை. 2-3 முறை எனக்கு நினைவுபடுத்தி ராஜியை விட்டு அப்ளிகேஷன் போட வைத்தான். 10 நாட்களில் ராஜிக்கு ரேடியோ ஸ்டேஷனில் இருந்து ஆடியோ டெஸ்ட்டுக்கு அழைப்பு வந்தது. அம்மா என்ன நினைத்து கொண்டாளோ என்னவோ, தானே சுயமாக ராஜியை வானொலி நிலையத்திற்கு அழைத்து சென்றாள். சாரதி தனக்கு மிகப்பெரிய உதவியை செய்திருப்பதாக ராஜி நினைப்பதாகவும் தன்னுடைய நன்றியை தெரிவிக்க சொல்லி என்னிடம் சொன்னதாகவும் சாரதியிடம் சொன்னேன். நாங்கள் எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாகவே ரேடியோ ஸ்டேஷனில் இருந்து ராஜிக்கு ப்ரோக்ராம் கொடுக்க அழைப்பு வந்தது. அம்மா, சாரதி போன்றவர்கள் நினைத்த காரியத்தை எவ்வளவு சீக்கிரமாக முடிப்பார்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அன்றுதான் ராஜி ரேடியோ ஸ்டேஷனில் முதல் முறையாக பாடப்போகிறாள். காலையில் எழுந்தது முதல் என்னை வாய் நிறைய புகழ்ந்து கொண்டே இருந்தாள். போதும் நிறுத்து ராஜி, புகழ்ச்சி என்றால் எனக்கு பிடிக்காது என்ற விஷயம் உனக்கு தெரியாது போலிருக்கு. செல்லமாக கடிந்து கொண்டேன். உண்மையை சொன்னால் அது புகழ்ச்சி எப்படி ஆகும்? நீ இல்லாவிட்டால் இது எல்லாம் எப்படி நடக்கும்? அப்பாவியாக கேட்டாள். நடக்க வேண்டியதெல்லாம் நம் தலையில் முன்னாடியே எழுதப்பட்டிருக்கும்னு பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நீ கேள்விப்பட்டதே இல்லையா? இருந்தாலும் ராஜி விடவில்லை. என்னால் தான் தனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது என்று ராஜி நம்பினாள். அசல் காரணம் எனக்கு தெரியும். அன்று அம்மாவுக்கு ஜலதோஷம் பிடித்து கொண்டு விட்டது. கண்ணும் மூக்கும் சிவந்து தலை பாரமாக இருந்தது. அதனால் என்னை அழைத்து ராஜிக்கு துணையாக ரேடியோ ஸ்டேஷனுக்கு போக சொன்னாள். நானும் சரி என்றேன். இருவரும் தயாராகி புறப்பட்டு கொண்டிருந்த போது சாரதி வந்தான். எனக்கு ஏனோ சரியாக இந்த நேரத்திற்கு அவன் வருவான் என்ற உள் உணர்வு எச்சரித்து கொண்டே இருந்தது. அதே போல் வந்துவிட்டான். எங்களை ரேடியோ ஸ்டேஷனுக்கு அழைத்து செல்ல முடியுமா என்று கேட்டேன். உடனே ஒப்புக்கொண்டான். நாங்கள் கிளம்பும் முன் அம்மா ராஜியை அழைத்து நிகழ்ச்சி முடிந்ததும் நேராக வீட்டுக்கு வர சொல்லி எச்சரித்தாள். சரி என்பது போல் ராஜேஸ்வரி தலையை அசைத்தாள். நான் வெளியில் வந்து காரில் உட்கார போகும்போது பின்னால் இருந்து திருநாக மாமி ஓடி வந்தாள். உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு என்றாள். காரில் ஏறப்போனவள் நின்று விட்டேன். ராஜேஸ்வரியை காரில் உட்கார சொல்லிவிட்டு சாரதியிடம் தோ வருகிறேன், ஒரு நிமிடம் என்று உள்ளே வந்தேன். வெளியில் ஏதாவது வேலை இருந்து வீட்டுக்கு வர முடியாமல் போனாயோ? கெஸ்ட் யாராவது வீட்டுக்கு வந்து வெளியில் ஏதாவது வேலை இருந்து வீட்டுக்கு வர முடியாமல் போனாலோ, கெஸ்ட் யாராவது வீட்டுக்கு வந்து அவர்களிடம் ஏதாவது செய்தி அவசரமாக சொல்ல வேண்டி இருந்தாலோ அப்பா எனக்கு ஃபோன் செய்வது வழக்கம். அதனால் அப்பாவாகத்தான் இருக்கும் என்று நினைத்து கொண்டே ரிசீவரை எடுத்து ஹலோ என்றேன். ஹலோ. மறுமுனையில் கேட்ட குரல் அப்பாவுடையது இல்லை. லாயர் ஆனந்தராவின் வீடுதானே என்று கேட்டார்கள். ஆமாம் என்று நான் சொல்லும் போதே மீனா நான் தான் என்று கேட்டது. ஒரு நிமிடம் என் இதயம் நின்று விட்டாற்போல் இருந்தது. அந்த குரலை அடையாளம் கண்டுபிடித்து விட்டேன். நீயா? ஊரில் இருந்து எப்போ வந்தாய்?
தடுமாற்றமும் பதற்றமும் என் குரலில் வெளிப்பட்டன. இன்று காலையில்தான். எங்கிருந்து பேசுகிறாய்? மதுவுடைய வீட்டில் இருந்து. ராஜு எங்கே? இருக்கிறாள். நீங்க இருவரும் இங்கே வாங்க. இப்பொழுதா? ஆமாம், ஏன் வேலை இருக்கா என்றான். இப்போ உடனே கிளம்ப முடியாது. அப்போ அவளை மட்டும் தனியாக அனுப்பு, நான் இங்கே காத்திருப்பேன். ஆகட்டும். வீடு எங்கே இருக்கோ சொல்லு. கிருஷ்ணன் சொன்னான். அது எங்கள் வீட்டில் இருந்து ரொம்ப தொலைவு இல்லை. இப்பொழுதே வருகிறோம். போனை வைத்து விட்டேன். என் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. நல்ல வேளை கிருஷ்ணன் நேராக எங்கள் வீட்டுக்கு வரவில்லை. வந்திருந்தால் எவ்வளவு ரகளையாக இருக்கும். இப்படி ஒரு நினைப்பு வந்ததற்கு என் மீதே எனக்கு வெறுப்பாக இருந்தது. ஆனால் இப்போ அவனிடம் எப்படி போவது? போகாமல் இருந்தால் எதிர்பார்த்து கொண்டிருப்பானே. நேரமாகிவிட்டது போல் சாரதி கார் ஹாரனை அழுத்தினான். அதை கேட்டதும் வாசலுக்கு ஓடி வந்தேன். நான் ஏறிக்கொண்டதும் கார் புறப்பட்டது. ஃபோன் செய்தது யாரு? டேடியா? சாரதி கேட்டான். சாரதி அப்பாவை டேடி என்றுதான் விழிப்பான். மாமா என்றோ அங்கிள் என்றோ சொல்ல மாட்டான். ஆமாம் என்பது போல் தலையை அசைத்தேன். கிருஷ்ணன் சொன்ன தெருவின் பக்கத்தில் ஒரு மெயின் ரோடு இருந்தது. அந்த வழியாகத்தான் நாங்கள் போக வேண்டும். இப்போ போகவில்லை என்றால் பின்னால் அவனை சந்திக்க முடியுமோ முடியாதோ. நான் ஒருத்தி மட்டுமாவது போய் ராஜிக்கு ரேடியோ புரோகிராம் இருப்பதாக சொல்லிவிடுவது நல்லது. கார் சரியாக அந்த சாலை வழியாக போய்கொண்டிருந்தது. சாரதியை ஒரு நிமிடம் காரை நிறுத்த சொன்னேன். சாரதியிடம், இங்கே என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கிறாள், அவசரமாக வர சொல்லி ஃபோன் செய்தாள். போய் என்னவென்று விசாரித்துவிட்டு அங்கிருந்து ரேடியோ ஸ்டேஷனுக்கு வந்து விடுகிறேன். நீங்க போய் கொள்ளுங்கள் என்றேன். அப்படி என்றால் நானும் கூட வருகிறேன். ராஜேஸ்வரி இறங்க போனாள். நான் அவளை இறங்க விடவில்லை. கையை பிடித்து தடுத்துவிட்டு கதவை சாத்தி விட்டேன். நீ வர வேண்டாம். அந்த பெண் என்னுடன் மற்றவர்கள் வருவதை விரும்ப மாட்டாள். என்னை தனியாக வர சொன்னாள். பின்னால் விஷயத்தை சொல்கிறேன் என்றேன். ராஜேஸ்வரி குழப்பம் அடைந்தவள் போல் பார்த்தாள். போகட்டும், வீடு வரையில் டிராப் செய்துவிட்டு அப்படியே போய்விடுகிறோம் என்றான் சாரதி. அவனுக்கு என் பேச்சு நடவடிக்கை எல்லாம் செயற்கையாக முரண்பாடாக இருப்பது போல் அவன் புருவங்கள் முடிச்சேறி இருந்த விதத்திலேயே புரிந்து கொள்ள முடிந்தது. வேண்டாம், உங்களுக்கு நேரமாகிவிடும். வீடு பக்கத்தில்தான், நடந்து போய் கொள்கிறேன். நீங்க ராஜையை ரேடியோ ஸ்டேஷனுக்கு அழைத்து போங்க என்றேன். சாரதி என்ன நினைத்து கொண்டானோ என்னவோ மேற்கொண்டு பேச்சை வளர்க்கவில்லை. ஆனால் நடுவழியில் திடீரென்று இப்படி நான் நடந்து கொண்டது அவனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. அது எனக்கு புரிந்தாலும் நான் லட்சியப்படுத்துவதாக இல்லை. ராஜேஸ்வரி மூளை கலங்கிவிட்டவள் போல் அமர்ந்திருந்தாள். அவள் கண்களில் முதல் தடவையாக கோபத்தை பார்த்தேன். யார் என்ன வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளட்டும், நான் கிருஷ்ணனை சந்திக்கணும், அதுவும் தனியாக. அங்கேயே நின்று கொண்டு கார் கண் மறைவாக ஆகும் வரை பார்த்திருந்தேன். பிறகு பிரதான சாலையில் இருந்து திரும்பி தெருவுக்குள் நுழைந்தேன். கிருஷ்ணன் சொன்ன கிரே கலர் பங்களா தென்பட்டது. வேகமாக துடிக்கும் இதயத்துடன் அந்த வீட்டை நோக்கி நடந்தேன். வாசல் கேட்டை திறந்து கொண்டு மெதுவாக உள்ளே போகும்போது கிருஷ்ணன் வராண்டாவின் படிகளில் வேகமாக இறங்கி என் எதிரே வந்தான். இதென்ன, நடந்து வருகிறாயே இந்த வெயிலில் என்றான் அக்கறையுடன். நடந்து வராமல் என்ன செய்ய சொல்கிறாய்? நீ பல்லாக்கு அனுப்பி வைத்திருந்தாயா என்னை ஏற்றி கொண்டு வருவதற்கு? சிரித்து கொண்டே டபாய்ப்பது போல் கேட்டேன். இப்படி அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக அவனை சந்திப்பதில் இனம் புரியாத சந்தோஷம் ஏற்பட்டது. கிருஷ்ணன் கண் இமைக்காமல் என் பக்கம் பார்த்தான். அவன் கண்களில் துள்ளி எழும்பிய குறும்பை வார்த்தையாக வெளியில் வந்து விடாமல் உதட்டுடன் கட்டுப்படுத்தி விட்டது போல் தோன்றியது. உள்ளே வா என்றான். அவனை பின்பற்றி உள்ளே போனேன். வசதி இருப்பவர்கள் போலும் வீட்டில் விலை உயர்ந்த ஃபர்னிச்சர் மற்ற பொருட்கள் இருந்தன. ஆனால் வீட்டில் வேறு மனிதர்கள் இருப்பது போல் சந்தடி எதுவும் கேட்கவில்லை. வீட்டில் யாரும் இல்லை, பெங்களூருக்கு போயிருக்கிறார்கள், கிருஷ்ணன் சொன்னான். நான் அங்கே இருந்த சிங்கிள் சோஃபாவில் அமர்ந்து கொண்டேன். ராஜு எங்கே? வரவில்லை. நான் இங்கே வருவதாக அவளிடம் சொல்லவில்லை. விளக்கம் தருவது போல் பார்த்தேன். என் எதிரில் இருந்த சோஃபாவில் உட்கார போனவன் நின்றுவிட்டு, குடிக்க தண்ணீர் வேண்டுமா என்று கேட்டான். வேண்டாம், தேங்க்ஸ். கிருஷ்ணன் உள்ளே போனான். நான் வீட்டை பார்வையிட்டு கொண்டிருந்தேன். கிருஷ்ணன் ராஜையை அழைத்து போவதற்காக வந்திருக்கிறானோ என்னவோ. எப்படி அவனை தடுப்பது? வாதத்தை என் பக்கத்தில் இருந்து தொடங்கினால் வெற்றி எனக்கு கிடைக்கும். வேகமாக யோசிக்க தொடங்கினேன். கிருஷ்ணன் திரும்பி வந்தான். அவன் கையில் சிறிய தட்டில் பிஸ்கட்டுகள் இருந்தன. என் முன்னால் இருந்த டீப்பாய் மீது வைத்துவிட்டு எடுத்துக்கொள்ளென்றான்.
அடுத்தவர் வீட்டில் இந்த உபச்சாரம் எல்லாம் எதற்கு என்றேன். கிருஷ்ணன் என் எதிரில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டான். சொல்ல வந்த விஷயத்தை தாமதம் செய்வது அம்மாவை போலவே கிருஷ்ணனுக்கும் பழக்கம் இல்லை போலும். ராஜியை அழைத்து போகத்தான் வந்தேன். நீ அவளை நேராக ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைத்தால் இன்று இரவு வண்டிக்கு புறப்படுகிறேன் என்றான். நான் உடனே பதில் எதுவும் சொல்லவில்லை. கிருஷ்ணன் போன்றவர்களிடம் பிரச்சனையே இதுதான். மற்றவர்களிடம் அறிவுரை கேட்டுக்கொண்டு இருக்க மாட்டார்கள். தங்களுக்கு சரி என்று தோன்றியதை நேராக செய்து கொண்டு போவார்கள். இப்ப என்ன அவசரம் என்றேன். வேறு ஒரு வரன் பார்த்திருக்கிறேன். பெண் பார்க்க வியாழன் என்று வருகிறார்கள். டீப்பாய் மீது இருந்த புத்தகத்தை எடுத்து புரட்டி கொண்டிருந்தான். இமைகளை உயர்த்தி அவன் பக்கம் பார்த்தேன். அவன் முகம் உடைக்க முடியாத கோட்டையைப் போல் கடினமாக இருந்தது. என் கெஞ்சல்கள் மிஞ்சல்கள் அவனிடம் இந்த நிமிடம் வேலை செய்யாது என்று புரிந்துவிட்டது. நானும் ஒரு புத்தகத்தை எடுத்து புரட்டி கொண்டிருந்தேன். மௌனத்தை கடைபிடிப்பதுதான் சிறந்த வழி என்று தோன்றியது. 2 பேரும் 5 நிமிடங்கள் அந்த பழைய புத்தகங்களில் எங்கள் வாழ்க்கைக்கே சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயங்கள் இருப்பது போல் புரட்டி கொண்டு உட்கார்ந்திருந்தோம். இந்த வீட்டில் காலடி எடுத்து வைத்து அவனை பார்த்த அந்த நிமிடத்தில் என் மனதில் பொங்கிய உவகை அப்படியே காணாமல் போய்விட்டது. வேறு என்ன விசேஷம் என்றான். புத்தகத்தில் சுவாரஸ்யம் போய்விட்டது போல் டீப்பாய் மீது வீசிக்கொண்டே. என்ன இருக்கும்? எதுவும் இல்லை உயர்ந்த குரலில் சொன்னேன். எல்லோரும் நலம்தானே? எல்லோரும் என்றால்? வேண்டுமென்றே அழுத்தமாக கேட்டேன். என் முகத்தில் பதிந்திருந்த அவன் பார்வை கால் மாட்டில் புரண்டு கொண்டிருந்த புடவையின் மீது நிலைத்து விட்டது. மறுபடியும் எங்களுடைய உரையாடல் நின்று விட்டது. கிருஷ்ணன் யோசனையில் ஆழ்ந்து விட்டவன் போல் உட்கார்ந்திருந்தான். ராஜியை அனுப்புவதில் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமில்லை. ஆனால் இரவு ரயிலுக்கு புறப்பட்டு விட வேண்டும் என்ற கிருஷ்ணனின் ஆணையை மீற முடியாது போல் இருந்தது. இனி நான் கிளம்பட்டுமா? வந்த வேலை முடிந்து விட்டது போல் உடனே சம்மதம் சொன்னான். எனக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருந்தது. கிருஷ்ணன் நிமிர்ந்து என் பக்கம் பார்க்கவும் இல்லை. ஒரு கால் பார்த்திருந்தாலும் என் மனதில் இருப்பதை புரிந்து கொள்ளும் ஆர்வம் அவனுக்கு இருக்காதோ என்னவோ. விருப்பம் இல்லாமலேயே எழுந்து கொண்டேன். ஒரு நிமிடம் உட்கார்ந்து கொள். உள்ளே சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். காஃபி குடித்துவிட்டு போகலாம். போதும் உன் அதிதி மரியாதைகள். வந்த மனுஷியிடம் வாய்விட்டு 4 வார்த்தை இதமாக பேசாமல் வெறுமே காஃபி டிஃபன் கொடுத்தால் உன் விருந்தோம்பல் முடிந்து போய்விடுமா? அவன் வியப்புடன் பார்த்தான். ராஜியை அனுப்பி வைக்க வேண்டுமா? பெரிய மனிதன் சொல்ல வந்து விட்டான். இப்போ அவளை எந்த போக்கத்தவனுக்கோ கட்டி வைத்தால் தவிர உனக்கு தூக்கம் வரவில்லையா? இப்போ அவளுடைய திருமணத்திற்கு என்ன அவசரம் வந்துவிட்டது? திருமணமாகவில்லையே என்ற அவள் நொந்து நூலாக இருக்கிறாளா? என் மனதில் இருப்பதை கண்டுபிடித்து விடணும் என்பது போல் கிருஷ்ணன் என் பக்கம் தீட்சண்யமாக பார்த்தான். நான் கோபமாக இருப்பதை போல் நடிப்பதை அவன் கண்டுபிடித்து விடக்கூடும் என்று பயந்தேன். அவன் பக்கம் பார்க்காமலேயே சொன்னேன். ராஜிக்கு நீ ஒன்றும் வரன் பார்க்க வேண்டியதில்லை. நல்ல வரனை பார்த்து நாங்களே கல்யாணத்தை செய்து வைக்கிறோம். போதுமா? ராஜி உன்னுடன் வருவது நடக்காத காரியம். நீ போய்கொள்ளலாம். வேண்டுமென்றால் அத்தைக்கு கடிதம் எழுதி கொள்கிறேன். ஒரு நிமிடம் உட்கார் என்றான். அவன் குரலில் வெளிப்பட்ட கோபம் எனக்கு புரியாமல் இல்லை. மாட்டேன். ஒரு கால் உட்கார்ந்து கொண்டாலும் ராஜியை உன்னுடன் அனுப்பி வைக்க மாட்டேன். முதலில் உட்கார்ந்து கொள். சமையல்காரன் வருவான். வித்தியாசமாக நினைக்கக்கூடும். நினைக்கட்டுமே, எனக்கென்ன? சொன்னேனே தவிர ட்ரேயுடன் உள்ளே வந்த சமையல்காரனை பார்த்ததும் பிடிவாதமாக இருக்க முடியாமல் உட்கார்ந்து விட்டேன். சமையல்காரன் டீயை எங்கள் முன்னால் வைத்துவிட்டு போய்விட்டான். கிருஷ்ணன் டீ கோப்பையை என் கையில் கொடுத்தான். வாங்கி கொண்டு மறுபடியும் ட்ரேயில் வைத்து விட்டேன். குடிக்க மாட்டாயா? முறுவலுடன் கேட்டான். குடிக்கணும் போல் இல்லை, சீரியஸாக சொன்னேன். கிருஷ்ணன் கோப்பையை எடுத்து மறுபடியும் நீட்டினான். உன்னை சமாளிப்பது கஷ்டம்தான். பாவம் சாரதி. குறும்புடன் சிரித்தான். நான் பதில் சொல்லவில்லை. நான் இப்படி திடீர் என்ற பாதி வழியில் இறங்கி கொண்டதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்ற கேள்வி சாரதியின் மனதை குடைந்து கொண்டே இருக்கும். இன்று இல்லாவிட்டால் நாளைக்காவது நான் சந்திக்க போன அந்த நபர் யார் என்று விசாரிக்காமல் இருக்க மாட்டான். இத்தனைக்கும் நீ என்னதான் சொல்கிறாய்? ராஜுக்கு நான் வரன் பார்க்க வேண்டாம் என்று சொல்கிறாயா? டீயை குடித்து கொண்டே கிருஷ்ணன் சீரியஸாக கேட்டான். ஆமாம் என்பது போல் தலையை அசைத்தேன். இதுவரையில் நடந்த அனர்த்தங்கள் போறவில்லையா? ராஜியின் திருமணம் நின்று போனது அனர்த்தம் ஒன்றும் இல்லை. அது அவளுடைய அதிர்ஷ்டம்தான். அதை பின்வரும் நாட்களில் நீயே ஒப்புக்கொள்ளப் போகிறாய். இனி உன் திருமண விஷயம் என்கிறாயா? அது அனர்த்தமாக இருக்கலாம், ஒப்புக்கொள்கிறேன்.
அவசர அவசரமாக டீயை குடித்துவிட்டு டீப்பாய் மீது கோப்பையை வைத்தேன். கடிகாரத்தை பார்த்து கொண்டே எழுந்து கொண்டேன். இனி நான் கிளம்புகிறேன், வேலை இருக்கு. ராஜியை மாலையில் அழைத்து வா மீனா, அவளுடன் பேசுகிறேன். வேண்டுகோள் விடுப்பது போல் கேட்டான். அழைத்து வரமாட்டேன், நீ அவளை மிரட்டுவாய். ஏற்கனவே அவள் பயந்தாங்குழி. நான் தடுத்தாலும் நிற்க மாட்டாள். உன்னுடன் கிளம்பி வந்து விடுவாள். இவ்வளவு தூரம் வந்துவிட்டு அவளை கண்ணால் கூட பார்க்க விடாமல் போக சொல்கிறாயே, இது உனக்கு நியாயம்தானா? சட்டென்று அவன் பக்கம் பார்த்தேன். அவனுடைய பணிவான தோரணையின் மீது எனக்கு நம்பிக்கை வரவில்லை. நீ அவளை ஒன்றும் சொல்ல மாட்டேன் என்றால் அழைத்து வருகிறேன், நிபந்தனை விதித்தேன். சரி, அழைத்து வா. இங்கே வருவதற்கு தோதுப்படாது. நீயே வேறு இடத்திற்கு வா. எங்கே வரணுமோ நீயே சொல்லு. ஒரு நிமிடம் யோசித்தேன். மாமியின் வீடு நினைவுக்கு வந்தது. அங்கே வர சொன்னேன். கிருஷ்ணன் சட்டை பையில் இருந்த டைரியை எடுத்து முகவரியை குறித்து கொண்டான். கிருஷ்ணனின் உத்தேசம் எனக்கு புரிந்துவிட்டது. ராஜியை அவ்வளவு தைரியமாக அழைத்து போய் தங்க வைத்து கொண்டேனே ஒழிய ஒரு பேச்சுக்கு கூட அவனை எங்கள் வீட்டுக்கு வர சொல்லி அழைக்கவில்லை. மறுநாள் குறிப்பிட்ட நேரத்தில் மாமியின் வீட்டுக்கு வர சொல்லி அவனிடம் சொல்லிவிட்டு கிளம்பினேன். எப்படி போவாய்? தானும் எழுந்து கொண்டே கேட்டான். 2 கால்களால் நடந்து. மெயின் ரோடு வரைக்கும் நானும் வரட்டுமா? உனக்கு வீண் சிரமம் ஏன்? கிருஷ்ணன் என்னுடன் மெயின் ரோடு வரையில் வந்தான். சமயத்திற்கு டாக்ஸி எதுவும் வரவில்லை. ஆட்டோ ஒன்று அந்த பக்கமாக வந்தது. நான் அதில் ஏறிக்கொண்டே கிருஷ்ணன் பக்கம் திரும்பினேன். இன்னைக்கு உன்னை சந்தித்ததில் எனக்கு திருப்தியே இல்லை. எதனால்? வியப்புடன் பார்த்தான். நீ சரியாக பேசவில்லை என்று சொல்லிவிட்டு ஆட்டோவில் ஏறப்போனேன். கிருஷ்ணன் சட்டென்று என் தோளை பற்றி நிறுத்திவிட்டான். அப்படி என்றால் விளக்கமாக சொல்லு என்றான். நான் வாயை திறந்து ஏதோ சொல்லப் போனேன். அதற்குள் என் பார்வை தொலைவில் நாங்கள் நடந்து வந்த தெரு முனையில் இருந்து இந்த பக்கமே வந்து கொண்டிருந்த பெண்மணியின் மீது விழுந்தது. மிஸ்ஸஸ் ராமன். என் இதயத்தில் இடி விழுந்தது போல் இருந்தது. மிஸ்ஸஸ் ராமன் என்னை பார்த்து விட்டாள். வேகமாக என்னை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். நடுத்தெருவில் என்ன இது? ஒரே உதறலில் கிருஷ்ணனின் கையை உதறிவிட்டு ஆட்டோவில் ஏறிக்கொண்டேன். ஆட்டோ ஸ்டார்ட் ஆகிவிட்டது. ஆட்டோ புறப்படும் முன் நான் தலையை திருப்பி பார்த்தேன். மிஸ்ஸஸ் ராமன் ஓட்டமும் நடையுமாக வந்து கொண்டே என்னை இருக்க சொல்லி கையை அசைத்தாள். நான் கவனிக்காதது போல் தலையை திருப்பி கொண்டு சீக்கிரம் போகட்டும் என்றேன். அந்த அவசரத்தில் பதற்றத்தில் மறுபடியும் கிருஷ்ணன் பக்கம் பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. வானொலி நிலையத்தில் வந்து சேர்ந்தேன். ராஜையின் பாட்டை ரெக்கார்டு செய்து கொண்டிருந்தார்கள். சாரதியும் ராஜியும் உள்ளே இருந்தார்கள். நான் வெளியே வெயிட்டிங் ரூமில் சரிந்தபடி உட்கார்ந்து கொண்டேன். என் இதயம் இப்பொழுதும் வேகமாக துடித்து கொண்டிருந்தது. மிஸ்ஸஸ் ராமன் என்னை பார்த்து விட்டாள். சம்பந்தமே இல்லாத இடத்தில் முன்பின் தெரியாத இளைஞனுடன் நெருக்கமாக நின்று கொண்டு நான் பேசிக்கொண்டிருந்தது அந்த அம்மாளின் கண்ணோட்டத்தில் சாதாரண விஷயம் இல்லை. அம்மாவிடம் கட்டாயம் சொல்வாள். அந்த இளைஞன் யார் என்ற கேள்வி எழும்பும். என்னால் என்ன பதில் சொல்ல முடியும்? நான் போய் சேர்ந்த 5வது நிமிடம் சாரதியும் ராஜியும் வெளியே வந்தார்கள். இதென்ன, இங்கே தனியாக உட்கார்ந்திருந்தாயா? ராஜி பதற்றத்துடன் என் அருகில் வந்து கொண்டே கேட்டாள். வந்து எத்தனை நேரமாச்சு? சாரதி கேட்டான். ரொம்ப நேரமாகிவிட்டது. நீங்க அப்படி உள்ளே போயிருப்பீங்க, நான் வந்து விட்டேன் என்றேன். 3 பேரும் வெளியே வந்தோம். நான் கேட்டுக்கொண்டதன் பெயரில் சாரதி எங்களை ஹோட்டலுக்கு அழைத்து சென்றான். சாரதியின் கைங்கரியத்தினால் ராஜிக்கு ரேடியோவில் பாடும் அதிர்ஷ்டம் கிடைத்ததாக சொன்னேன். ராஜியும் ஆமாம் என்றாள். நன்றாக இருக்கு. நடுவில் நான் என்ன செய்துவிட்டேன்? சாரதி சொன்னான். விருப்பம் இல்லாதது போல் வெளியில் காட்டிக்கொண்டாலும் நாங்கள் பாராட்டியது அவனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தியதை அவன் கண்களை பார்த்ததுமே புரிந்து கொண்டு விட்டேன். ஹோட்டலில் சாப்பிட்ட பிறகு பார்க்குக்கு போகலாமா என்று கேட்டேன். எனக்கு ஏனோ உடனே வீட்டுக்கு போகணும் என்று தோன்றவில்லை. ராஜேஸ்வரி தலையை குறுக்காக அசைத்தாள். நான் வரமாட்டேன். மாமிக்கு உடல் நலம் சரியில்லை. என்னை வீட்டில் கொண்டு விட்டுட்டு நீங்க இருவரும் போங்கள் என்றாள். எனக்கும் வேலை இருக்கு என்றான் சாரதி கை கடிகாரத்தை பார்த்து கொண்டே. எனக்கு ஆத்திரமாக இருந்தது. இதுவே ராஜை வருவதாக சொல்லி இருந்தால் அந்த வேலை எவ்வளவு முக்கியமானதாக இருந்தாலும் நினைவுக்கு வந்திருக்காதோ என்னவோ. மூவரும் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்குள் அடியெடுத்து வைக்கும் போதே என் தலையில் இடி விழுந்தாற்போல் இருந்தது. மிஸ்ஸஸ் ராமன் அம்மாவின் அருகில் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தாள். தோ வந்துவிட்டார்கள் என்றாள் அம்மா எங்களை பார்த்ததும். எப்படி பாடினாய்? முதலில் ராஜையிடம் கேட்டாள்.
நன்றாக பாடினேன் என்பது போல் ராஜி தலையை அசைத்துவிட்டு, நீங்க மாத்திரையை சாப்பிட்டீங்களா என்று கேட்டாள். இல்லை என்று அம்மா சொன்னதும் ராஜி உள்ளே போய்விட்டாள். சாரதி அம்மாவின் அறைக்கு எதிரே இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டான். நான் அங்கேயே இருப்பதா இல்லை அறைக்கு போய் விடுவதா என்று தயங்கிக் கொண்டிருந்தேன். அம்மா என்னிடம் கேட்டாள். மீனா, நீ இவர்களுடன் ரேடியோ ஸ்டேஷனுக்கு போகவில்லையா? போனேனே என்றேன். மிஸ்ஸஸ் ராமன் உன்னை அசோக் நகரில் பார்த்ததாக சொல்கிறாள். என்னையா? வியப்புடன் பார்த்தேன். எந்த நிமிடமும் நின்றுவிடக்கூடும் என்பது போல் என் இதயம் வேகமாக துடித்து கொண்டிருந்தது. சாரதி நிமிர்ந்து என் பக்கம் பார்த்தான். அம்மா சாரதியிடம் சொன்னாள். நான் என்னவோ மீனா உங்களுடன் ரேடியோ ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறாள் என்று சொன்னேன். உங்க அத்தையானால் இல்லை, சற்று முன் மீனாவை அசோக் நகரில் பார்த்தேன் என்று சொல்கிறாள். ஒன்றுமே புரியவில்லை. சாரதியின் பார்வை ஒரு நிமிடம் என் மீது ஸ்திரமாக நின்றுவிட்டது. பிறகு என்ன நினைத்து கொண்டானோ என்னவோ, ஆமாம் என்றும் சொல்லவில்லை, இல்லை என்றும் சொல்லவில்லை. மௌனமாக இருந்து விட்டான். சாரதியின் மௌனம் அம்மாவுக்கு தெம்பை கொடுத்தது போலும். பார்த்தீங்களா, இன்று மீனா உங்களுடன் வந்ததால் சரியாகிவிட்டது. இல்லாவிட்டால் இந்த சின்ன குழப்பம் எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு வழி வகுத்திருக்குமோ நிஷ்டூரமாக சொன்னாள் அம்மா. மிஸ்ஸஸ் ராமன் இடையில் புகுந்தாள். பிரச்சனை கிடக்கட்டும், விடுங்கள். புடவை கூட இதுதான். அந்த அம்மாளின் பார்வை குழப்பத்துடன் என் மீது படிந்தது. சாரதி இந்த விதமாக என்னை காப்பாற்றுவான் என்றோ, எனக்கு பக்க பலமாக இருப்பான் என்றோ கனவிலும் நான் நினைக்கவில்லை. முதல் தடவையாக சாரதிக்கு மனதிலேயே நன்றியை தெரிவித்து கொண்டேன். ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நிலைக்கவில்லை. சாரதி கிளம்பும் முன் என் அறைக்குள் வந்தான். எத்தனையோ முக்கியமான விஷயம் இருந்தால் தவிர அப்படி சொல்லாமல் கொள்ளாமல் நேராக என் அறைக்குள் வந்துவிட மாட்டான். உடைகளை மாற்றிக்கொள்ளும் எண்ணத்தில் அலமாரியில் இருந்து புடவையை எடுத்துக்கொள்ள போனவள் அப்படியே நின்று விட்டேன். ஆவேசத்தினால் கஞ்சை சிவந்து விட்டிருந்த அவன் முகத்தை பார்த்ததுமே எனக்கு அவன் எதை பற்றி கேட்கப் போகிறான் என்று புரிந்துவிட்டது. இருந்தாலும் ஒன்றும் தெரியாதவள் போல் நின்று கொண்டிருந்தேன். மீனா, உண்மையை சொல்லு. நடுவழியில் நீ இறங்கி போனது யாரை சந்திப்பதற்காக? பதில் சொல்ல முடியாதவள் போல் பார்த்தேன். நான் கிளம்பும் முன் உனக்கு வந்த ஃபோன் டேடியிடமிருந்து இல்லை, அப்படித்தானே? நான் பார்வையை தரையில் பதித்தேன். அந்த நிமிடம் 1000 சாரதிகள் ஒன்றாக சேர்ந்தாலும் என் வாயில் இருந்து உண்மையை வரவழைத்திருக்க முடியாது. நான் பதில் சொல்வேன் என்பது போல் சாரதி ஒரு நிமிடம் காத்திருந்தான். பதில் சொல்ல மாட்டாயா? அழுத்தமாக கேட்டான். நான் நிமிர்ந்து பார்க்கவில்லை. தரையோடு தரையாக ஒட்டி கொண்டு விட்டது போல் அப்படியே நின்று கொண்டிருந்தேன். சாரதி ஆழமாக மூச்சு எடுத்து கொண்டான். மீனா, இதற்கு முன்னால் உன்னிடம் சொல்லி இருக்கிறேனோ இல்லையோ, இப்போ சொல்கிறேன். நன்றாக நினைவில் வைத்துக்கொள். என்னால் உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியுமே ஒழிய பொய் சொல்லி ஏமாற்ற நினைப்பவர்களை கொஞ்சம் கூட சகித்து கொள்ள முடியாது. ஒரு தடவை என் மனம் முறிந்து விட்டால் அதற்கு காரணமானவர்களிடமிருந்து விலகியே இருப்பேன். நீ எதுவும் பேசவில்லை என்றால் உன்னையும் அந்த நபரையும் ஒன்றாக பார்த்தேன் என்று மாமி சொன்னது உண்மை என்று நம்ப வேண்டியிருக்கும். அதற்கும் நான் பதில் சொல்லவில்லை. என்ன இல்லை என்பது போல் பேசாமல் இருந்தேன். சரி, நடுவில் என்னுடைய மாமியை எதற்காக முட்டாளாக்க பார்க்கிறாய்? அந்த மர்ம நபர் யாரோ ரொம்ப நாளைக்கு உன்னால் மறைத்து வைக்க முடியாது. நீ சொல்லவில்லை என்றால் தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு கையால் ஆகாதவன் இல்லை நான். கோபமாக முடிந்துவிட்டு சாரதி விருட்டென்று திரும்பி போய்விட்டான். நான் சற்று நேரம் சலனமற்று அதே இடத்தில் நின்று விட்டேன். புடவையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற நினைப்பை கைவிட்டவளாக மாற்று புடவையை கட்டில் மீது வீசிவிட்டு ஜன்னல் அருகில் நின்று கொண்டேன். என்னால் உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியும், ஏமாற்றுபவர்களை சகித்து கொள்ள முடியாது. சாரதியின் குரல் திரும்ப திரும்ப எதிரொலித்து கொண்டிருந்தது. சாரதியிடம் உண்மையை சொல்லிவிட்டால் என்ன என்று தோன்றியது. அவன் இதில் எனக்கு உதவி செய்வானா? எனக்கு பக்க பலமாக இருப்பானா? அன்று இரவு முழுவதும் யோசித்தேன். மறுநாள் மாமியின் வீட்டுக்கு ராஜேஸ்வரியை அழைத்து போகாமல் நான் மட்டும் போவதாக முடிவு செய்தேன். அவளால் அண்ணனை எதிர்த்து பேச முடியாது. ராஜையை அழைத்து போகவில்லை என்றால் கிருஷ்ணனுக்கு கோபம் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்வதற்கு தயாராகிவிட்டேன். என் உயிர் சிநேகிதியான ராஜிக்காக யார் எது சொன்னாலும் பட்டுக்கொள்ள முடிவு செய்தேன். அவளை சந்தித்த முகூர்த்தம் எப்படிப்பட்டதோ தெரியாது. நாளுக்கு நாள் எங்களுடைய நட்பு வலுப்பட்டு வந்தது. அவளும் என்னை போல சந்தோஷமாக இருக்கணும் என்றும் வசதிகள் நிறைந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற விருப்பம் என்னுள் வேரூன்றிவிட்டது.
மறுநாள் மதிய நேரம் அம்மாவுக்கு ஜலதோஷம் ஜுரம் குறைந்திருந்தாலும் ஓய்வு எடுத்துக்கொள்ளணும் என்று டாக்டர் ஊசி போட்டுவிட்டு போனார். அம்மா ஆழமாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அம்மாவின் அறை கதவு லேசாக சாத்தி இருந்தது. ராஜி டைனிங் ரூமில் அமர்ந்து ஸ்வெட்டர் பின்னி கொண்டிருந்தாள். வேலைகள் முடிந்து விட்டதால் திருநாகம் மாமி சமையலறை வாசற்படியில் தலையை வைத்து கொண்டு குட்டி தூக்கம் போட்டு கொண்டிருந்தாள். அப்பா வெளியே போயிருந்தார். நான் மெதுவாக வீட்டை விட்டு வெளியேறியதை யாருமே கவனிக்கவில்லை. நான் மாமியின் வீட்டுக்கு போகும்போது கிருஷ்ணன் ஏற்கனவே வந்திருந்தான். வராண்டா நாற்காலியில் அமர்ந்து பேப்பரை பார்த்து கொண்டிருந்தான். கேட்டை திறந்ததுமே அவனை பார்த்து விட்டேன். ஓட்டமும் நடையுமாக படிகளில் ஏறிக்கொண்டே, தாமதமாகிவிட்டதா? நீ வந்து எத்தனை நேரமாச்சு என்றேன். இப்பொழுதுதான் வந்தேன். ராஜி எங்கே? வரவில்லை. வரவில்லையா? ஏன்? அவன் குரலில் கோபம் தலை தூக்கியதை கவனித்தேன். அவளுக்கு ரேடியோ ஸ்டேஷனில் ரெக்கார்டிங் இருக்கு, அங்கே போயிருக்கிறாள் என்றேன். புது விஷயம் கேட்டது போல் பார்த்தான். அதற்குள் என் குரலை கேட்டு மாமி உள்ளே இருந்து வேகமாக வந்தாள். ரொம்ப நாள் கழித்து வந்தேன் என்பதால் மாமியை மறந்துவிட்டாயா என்று உரிமையுடன் கோபித்து கொண்டாள். வாசலில் காத்திருந்தவனை உள்ளே வந்து உட்கார சொன்னதாக தெரிவித்தாள். என்னிடம் பேசிக் கொண்டிருந்தாலும் மாமியின் பார்வை கிருஷ்ணன் மீது அடிக்கடி படிந்தது. பிறகு என்னை உள்ளே அழைத்து போனாள். ஸ்டவ் மீது டிகாஷனுக்காக தண்ணீர் கொதித்து கொண்டிருந்தது. பக்கத்தில் தோசை மாவு இருந்தது. மாமியின் ஆர்வத்தை கண்டு எனக்கு சிரிப்பு வந்தது. முன்பு உங்க வீட்டு முகவரியை கொடுத்து கடிதங்கள் எழுதினேன் இல்லையா, அந்த ஃப்ரெண்ட் என்றேன். புரிந்து விட்டது என்பது போல் மாமி தலையை அசைத்தாள். நான் வெளியே வந்தேன். ஏதோ யோசித்தபடி வெளியில் பார்த்து கொண்டிருந்த கிருஷ்ணன் என் பக்கம் திரும்பினான். ஊரில் இருந்து அண்ணன் வந்தால் சந்தித்து பேசுவதற்கு ஒரு நிமிஷம் கூட நேரம் இல்லாதபடி ஆகிவிட்டதா ராஜிக்கு என்றான். அவன் குரலில் லேசான கோபமும் ஆற்றாமையும் கலந்திருந்தன. ப்ளீஸ், அவளை ஒன்றும் சொல்லாதே. அவளுக்கு நீ வந்ததே தெரியாது. நான் சொல்லவில்லை என்றேன். அதுதானா விஷயம் என்பது போல் பார்த்தான். இன்று இரவு ஊருக்கு போகிறாயா என்று கேட்டேன். மறுபடியும் நாளைக்கு ராஜியை இங்கே அழைத்து வா என்று சொல்ல போகிறானோ என்று பயந்தேன். போய்த்தான் ஆகணும். பயணத்தை தள்ளி போட முடியாது. நாளைக்கோ அதற்கு அடுத்த நாளோ அவளை ரயிலில் ஏற்றிவிட்டு எனக்கு தந்தியை கொடு. தஞ்சாவூருக்கு வந்து அழைத்து போகிறேன். அவளை அனுப்ப மாட்டேன் என்று நேற்றே சொல்லிவிட்டேன். மறுபடியும் அந்த பேச்சு வேண்டாம் என்றேன். என் பிடிவாதம் முழுவதும் குரலில் வெளிப்பட்டது. கிருஷ்ணனின் முகம் ஜிவு ஜிவு என்று மாறியது. வலுக்கட்டாயமாக ஆவேசத்தை அடக்கி கொண்டது போல் தென்பட்டான். நான் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன் என்றுதானே இந்த தைரியம் என்றான். நானே இந்த கேள்வியை கேட்கணும்னு நினைத்தேன். ஆமாம், அதுதான் என் தைரியம். நீ ஏன் எங்கள் வீட்டுக்கு வரமாட்டேங்கிறாய்? நான் இப்போ பழங்கதையை பேசுவதற்காக இங்கே வரவில்லை. கடினமாக ஒலித்தது அவன் குரல். தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கு. விஷயம் என்னவென்று தெரிந்தால் என்னுடைய எண்ணங்களில் சிலவற்றை மாற்றிக்கொள்வேனோ என்னவோ. உங்க அம்மாவுக்கும் எனக்கும் நடுவில் இந்த பகைமை ஏன் வந்ததோ? மாமா ஒரு நாளும் உன்னிடம் சொன்னதே இல்லையா? அம்மாவுக்கும் உனக்கும் நடுவில் பகைமையா? வியப்புடன் பார்த்தேன். ஆமாம், சில பேரிடம் மிஞ்சிய நட்பு ஏற்படுவது போல் சிலரிடம் பரம விரோதம் ஏற்படும். உண்மையை சொல்லணும் என்றால் உங்க அம்மாவுக்கும் எனக்கும் நடுவில் பசும் புல்லை போட்டாலும் பற்றி கொண்டு எரியும். இந்த விஷயத்தை நீ எப்போதும் நினைவில் வைத்து கொள்வது நல்லது. என் மனதில் கசப்பான உணர்வு பரவியது. கிருஷ்ணனின் போக்கை பார்த்தால் என் பிரம்மைகளை விலக்கி உண்மையை புரிய வைக்க முயல்வது போல் இருந்தது. உங்க அம்மாவும் நானும் எதிரிகள் என்பது போல் அவன் பேசியது என் மனதை முள்ளாக தைத்தது. கிருஷ்ணன் சீரியஸாக சொன்னான். மீனா, நீ மெலட்டூருக்கு வந்ததால் நம் குடும்பங்களுக்கு நடுவில் அருந்து விட்டது என்று நினைத்திருந்த பிணைப்பு மறுபடியும் முடிச்சு போடப்பட்டது. உன் வருகையினால் அம்மாவுக்கு எவ்வளவு சந்தோஷம், திருப்தி ஏற்பட்டதோ வார்த்தைகளில் சொல்ல முடியாது. அந்த நன்றி இருப்பதால் தான் உன் பிடிவாதத்தை சகித்து கொண்டு இருக்கிறேன். நீ எங்கள் வீட்டுக்கு வந்தாய், அதனால் ராஜியை உங்கள் வீட்டுக்கு அழைத்து போய் வைத்து கொள்ளணும் என்ற உன் தவிப்பு எனக்கு புரிகிறது. அதுதான் அழைத்து போய் தங்க வைத்து கொண்டாய். பதிலுக்கு பதில் சரியாகிவிட்டது. ராஜி விஷயத்தில் உன்னுடன் சண்டை போட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நீ அனுப்ப மாட்டேன்னு சொன்னால் நேராக உங்கள் வீட்டுக்கு வந்து அவளை அழைத்து போக என்னால் முடியும். உன்னையோ மாமாவையோ வேதனைக்கு ஆளாக்குவதில் எனக்கு விருப்பம் இல்லை. இதை என்னுடைய பலவீனமாக எடுத்து கொண்டு விடாதே. இதுதான் என்னுடைய வேண்டுகோள். அவன் முகத்தில் தென்பட்ட தீவிரத்தை, அவன் பேச்சில் மறைமுகமாக ஒலித்த எச்சரிக்கையை பார்க்கும்போது உண்மையிலேயே குழம்பிவிட்டேன். கிருஷ்ணன் வலிய வரவழைத்து கொண்ட முறுவலுடன் சொன்னான்.
தயவு செய்து ராஜியை கூடிய சீக்கிரம் அனுப்பி வைத்தால் நன்றி உடையவனாக இருப்பேன். உன் உதவியை வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன். அதற்கு பிறகு நாங்கள் அதிகம் பேசிக்கொள்ளவில்லை. கிருஷ்ணன் போய்விட்டான். கிளம்பும் முன் ராஜியை உடன் அனுப்பி வைக்க சொல்லி மற்றொரு முறை எச்சரித்தான். மாமி டிஃபன் தயாரித்துவிட்டு என்னை உள்ளே அழைத்தாள். கிருஷ்ணன் ஏற்கனவே போய்விட்டான் என்று நான் சொன்னபோது திகைத்து போனாள். சாப்பிடாமல் அவனை போக விட்டதற்கு என்னை கடிந்து கொண்டாள். டிஃபன் தயாரிப்பதில் தாமதமாகிவிட்டது என்று தன்னைத்தானே நொந்து கொண்டாள். மாமி வற்புறுத்தியதால் வேறு வழி இல்லாமல் டிஃபன் காஃபி சாப்பிட்டுவிட்டு கிளம்பினேன். வீட்டுக்கு திரும்பும்போது பலவிதமான எண்ணங்கள் என்னை சூழ்ந்து கொண்டன. நான் செய்யும் இந்த காரியம் கிருஷ்ணனுக்கும் சரி அப்பாவுக்கும் சரி கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை என்று புரிந்துவிட்டது. என்றுமே இல்லாத விதமாக கிருஷ்ணனின் பேச்சில் நிரம்பியிருந்த ஒரு விதமான திரஸ்காரம் என் இதயத்தை கசக்கி பிழிந்து கொண்டிருந்தது. ராஜையின் நலனை முழுவதுமாக விரும்பும் என் மனம் இவர்களுடைய கருத்து வேற்றுமைகளை லட்சியப்படுத்த வேண்டியதில்லை என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தது. ஆற்றில் இறங்கும் முன் ஆழத்தை பற்றி யோசித்திருக்கணும். இறங்கிய பிறகு பயப்படுவதில் அர்த்தம் இல்லை. நான் வீட்டில் அடியெடுத்து வைக்கும்போது முன்னறையில் சாரதி காட்சியளித்தான். இதற்கு முன் அவன் எங்கள் வீட்டுக்கு வருவதற்கு ஒரு சமயம் சந்தர்ப்பம் என்று இருந்து வந்தது. எவ்வளவு சுதந்திரம் இருந்தாலும் தான் வரப்போவதை முன்கூட்டி போனில் தெரிவித்த பிறகுதான் வந்து கொண்டிருந்தான். சமீப காலத்தில் அந்த பண்பை காசியில் விட்டுவிட்டான் போலும். எப்போ தோன்றினால் அப்போ வரணும் என்று தோன்றிய அடுத்த நிமிடம் எங்கள் வீட்டுக்கு வருகை தந்து கொண்டிருந்தான். அம்மா அப்பாவுக்கு இது சகஜமாக தோன்றி இருக்கலாம். ஆனால் எனக்கு மட்டும் சாரதியின் வருகைக்கு வேறு காரணம் இருப்பதாக தோன்றியது. சாரதி வந்து ரொம்ப நேரம் ஆகிவிட்டது போல் எதிரே டீப்பாய் மீது இருந்த ஆஷ்ட்ரேயில் சிகரெட் துண்டுகள் தென்பட்டன. அவனை பார்த்ததும் ஒரு நிமிடம் அப்படியே நின்றுவிட்டேன். சாரதி என்னை தலை முதல் கால் வரை ஏற இறங்க பார்த்தான். அந்த பார்வை என்னுள் அருவருப்பை ஏற்படுத்தியது, முள்ளாக குத்தியது. நான் அவனிடம் எதுவும் பேசவில்லை. அசல் அவனை பார்க்காதது போல் முகத்தை திருப்பிக் கொண்டு உள்ளே போய்விட்டேன். அறைக்குள் போனதும் ராஜி என் அருகில் பதற்றத்துடன் வந்தாள். அண்ணி, எங்கே போயிருந்தாய்? அவர் வந்து ரொம்ப நேரமாகிவிட்டது என்றாள். சல் என்று எரிந்து விழுந்தேன். நான் எங்கே போனால் உனக்கென்ன? எல்லாம் உன்னிடத்தில் சொல்லி கொண்டு இருக்கணுமோ? ராஜி, உன் எல்லைக்குள் இருப்பது உனக்கு நல்லது. சீச்சி, கேட்க வேண்டிய அம்மா அப்பா ஒன்றும் சொல்லாவிட்டாலும் நடுவில் உங்கள் எல்லோருக்கும் விளக்கம் சொல்ல முடியாமல் கிடந்து சாகிறேன். என்ன பிழைப்பு இது? வேண்டுமென்றே குரலை உயர்த்தினேன். நான் யாரை உத்தேசித்து இந்த வார்த்தைகளை சொன்னேனோ அந்த நபரின் காதுகளில் நிச்சயமாக விழுந்திருக்கும். ராஜை திகைத்து போனவளாய் வாயில் பேச்சு வராதவள் போல் நின்றுவிட்டாள். பார்த்து கொண்டிருக்கும் போதே அவள் கண்களில் நீர் நிரம்பிவிட்டது. வாடிப்போன அவள் முகத்தை பார்த்ததுமே என் மனம் தவித்தது. உடனே ஜாடை காட்டி அவளிடம் ரகசியமாக ஏதாவது சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். அதற்குள் சாரதி பாய்ந்து வருவது போல் வேகமாக அறைக்குள் நுழைந்தான். அனாவசியமாக அந்த பெண்ணின் மீது எரிந்து விழுவானேன்? எங்கே போயிருந்தாய் என்று அவள் கேட்டதில் தவறு என்ன இருக்கு? நான் கேட்கிறேன், வேலையற்ற வேளையில் நீ எங்கே போய்விட்டு வருகிறாய்? இதை கேட்கும் உரிமை அந்த பெண்ணுக்கு இல்லாவிட்டாலும் எனக்கு இருக்கில்லையா? எனக்கு உடனே வாயில் இருந்த வார்த்தை வெளிவரவில்லை. சாரதி இப்படி களத்தில் இறங்கி என்னை கேள்வி கேட்பான் என்று எதிர்பார்க்கவில்லை. எங்களுடைய பேச்சு குரல் சற்று தொலைவில் இருந்த அம்மாவின் அறைக்கு கேட்டுவிட்டது போலும். என்ன மீனா, யார் பேசுவது? பலவீனமான குரலில் அழைத்தாள். நான் கண்கள் சிவக்க சாரதியின் பக்கம் பார்த்துவிட்டு அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாதவள் போல் அங்கிருந்து வெளியேறினேன். அம்மாவின் அறைக்குள் நுழையும் போதே புகார் செய்வது போல், பாரு மம்மி, ராஜி பின்னி கொண்டிருந்த ஸ்வெட்டரில் பிங்க் கலர் உள்ளன் கண்டு முடிய போகிறது என்று சொல்லி கொண்டிருந்தாள். சும்மாதான் இருக்கிறோமே, அந்த கலர் கிடைத்தால் வாங்கி வருவோம் என்று கடைத்தெருவுக்கு போனேன். இதற்குள் சாரதி வந்து விட்டானாம். நான் வந்ததும் வாசலிலேயே நிற்க வைத்து எங்கே போயிருந்தாய் என்று கேட்கிறான். கேட்டது கூட தவறு இல்லை மம்மி. கேள்வி கேட்ட முறை நான் ஏதோ தவறு செய்து விட்டது போலவும் கையும் களவுமாக பிடித்து விட்டது போலவும் கேட்டான். அந்த தோரணையை பார்த்ததில் எனக்கு ஆத்திரமாக இருந்தது. நான் எங்கே போயிருந்தேனோ உனக்கு அனாவசியம் என்று சொன்னேன். அம்மா என்னை கோபமாக பார்த்தாள். பிறகு லேசாக கடிந்து கொள்வது போல், உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லை. அவனிடம் பேசும் முறை இதுதானா? நீ எங்கேயும் தனியாக போகும் வழக்கம் இல்லை என்பதால் கேட்டானோ என்னவோ, அதில் தவறு என்ன இருக்கு? நிதானமாக பதில் சொல்லி இருக்க வேண்டாமா? எப்பொழுதுதான் உனக்கு புத்தி வருமோ தெரியவில்லை.
இலையில் எல்லாம் ஏற்பாடாக பரிமாறி வைப்பதுதான் கஷ்டம். ஆனால் உதைத்து தள்ள ஒரு நிமிஷம் ஆகாது. எங்கே சாரதி, கூப்பிடு அவனை என்றாள். நான் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டேன். கூப்பிட மாட்டாயா? உன் பிடிவாதத்தினால் என்னைக்காவது என் உயிருக்கே உலை வைக்கப் போகிறாய். ராஜி, ராஜி உரத்த குரலில் அழைத்தாள். ராஜேஸ்வரி மௌனமாக அறைக்குள் வந்தாள். சாரதியை இங்கே வர சொல்லு, நான் கூப்பிட்டேன்னு சொல்லு என்றாள் அம்மா. அவர் இல்லை, போய்விட்டார் தாழ்ந்த குரலில் சொன்னாள் ராஜி. போய்விட்டானா? அம்மாவின் முகத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு வேதனை பிரதிபலித்தது. சோர்வுடன் தலையணையில் சாய்ந்தாள். எல்லாம் என் தலை எழுத்து. ஒரு நாள் உடம்பு சரியில்லை என்றால் ஏடா கூடமாக ஏதாவது நடக்காமல் இருந்தால் கூடிய சீக்கிரம் உன் கழுத்தில் தாரி ஏறினால் தவிர எனக்கு நிம்மதி இருக்காது என்று சொல்லிக்கொண்டே பெருமூச்சு விட்டாள். இன்னும் அங்கேயே நின்று கொண்டிருந்த என்னை பார்த்து ஹிஸ்டீரியா வந்தவள் போல் கத்தினாள். வெட்கமில்லாமல் திருஷ்டி பொம்மையாக என் முன்னால் நிற்கிறாயே, போ அந்த பக்கம். நீ செய்த காரியத்திற்கு உன்னை என்ன செய்தால் தேவலை? நான் செத்தால் தவிர என்னுடைய தவிப்பு உனக்கு புரியாது. உனக்கு புத்தி வருவதை இந்த ஜென்மத்தில் பார்க்க போகிறேனோ இல்லையோ? நான் மெதுவாக அறையை விட்டு வெளியேறினேன். சற்று நேரம் கழித்து என்னுடைய அறைக்கு வந்தேன். ராஜேஸ்வரி மேஜை மீது இருந்த பொருட்களை ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்தாள். நடுநடுவில் புடவை தலைப்பால் கண்களை ஒற்றிக் கொண்டிருந்தாள். அருகில் சென்று அவள் தோளை சுற்றிலும் கையை போட்டேன். கையை உதறிவிட்டு தொலைவாக சென்றாள். சற்று முன் நான் கட்டிலின் மீது வீசி போட்ட புடவையை மடித்து வைக்க தொடங்கினாள். அருகில் சென்று புடவையை பிடுங்கிக் கொண்டேன். என் மீது கோபமா என்று கேட்டேன். ராஜி என் பக்கம் திரும்பவில்லை. அண்ணி, ஊருக்கு போகிறேன், வந்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது என்றாள். ராஜேஸ்வரியின் கையை பிடித்து பலவந்தமாக கட்டில் மீது உட்கார வைத்தேன். நடந்தது எல்லாம் சொன்னேன். ராஜி பிரமிப்புடன் கேட்டு கொண்டிருந்தாள். அண்ணன் வந்தானா? என்னிடம் சொல்லவே இல்லையே என்றாள். சொன்னால் என்ன நடக்கும் என்று உனக்கு தெரியாதா? நேற்றும் இன்றும் நீ ரகசியமாக வெளியில் போனது அண்ணனை சந்திப்பதற்காகவா? ஆமாம் என்பது போல் தலையை அசைத்தேன். கவலையில் இருந்து விடுபட்டவள் போல் ராஜேஸ்வரி என்னை பார்த்து சிரித்தாள். நன்றாக இருக்கு. நீ வேறு யாரையோ சந்திப்பதற்காக போகிறாய் என்று சாரதி எண்ணெயில் விழுந்த அப்பம் போல் குதித்து கொண்டிருக்கிறான் என்றாள். திடீரென்று ராஜி என் கையை பற்றி கொண்டாள். அண்ணி, சற்று முன் நீ வீட்டில் இல்லாத போது என்ன நடந்தது தெரியுமா? சாரதி வந்ததும் உனக்காக வீடு முழுவதும் தேடினான். நீ தென்படவில்லை. நீ வீட்டில் இல்லை என்று சொன்ன பிறகும் போகாமல் உட்கார்ந்து கொண்டான். என்னை அழைத்து குடிக்க தண்ணீர் வேண்டும் என்று கேட்டான். கொண்டு போய் கொடுத்தேன். மீனா எங்கே போனாள் என்று உண்மையிலேயே தெரியாதா என்று திரும்ப திரும்ப கேட்டான். சத்தியமாக தெரியாது என்றேன். முக்கியமாக ஒரு விஷயம் பேசணும் என்று சொல்லி என்னை உட்கார சொன்னான். உட்கார்ந்து கொண்டேன். உங்களிடம் ஒரு உதவி கேட்கப் போகிறேன், செய்வீங்களா என்று கேட்டான். என்னால் செய்யக்கூடிய காரியம் என்றால் கட்டாயம் செய்கிறேன் என்றேன். சமீப காலமாக மீனாவின் போக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. அவள் மனதில் வேறு யாரோ இருக்கிறார்கள் என்பது என் சந்தேகம். இது உண்மையா இல்லையா என்று நீங்க தான் கண்டுபிடித்து சொல்லணும் என்றான். எனக்கு பயமாக இருந்தது. என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. இந்த ஒரு உதவியை மட்டும் நீங்க எனக்கு கட்டாயம் செய்து தீரணும். உங்களுடைய உபகாரத்தை வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன். நான் செல்லாத காசு ஒன்றும் இல்லை. பிடிக்காவிட்டாலும் மீனாவை வலுக்கட்டாயமாக என் தலையில் கட்டுவதற்கு என்றான். நான் சரி என்று சொல்லும் வரையில் விடவே இல்லை. மேலும் இந்த விஷயம் மீனாவுக்கோ அவளுடைய அம்மாவுக்கோ தெரிய வேண்டாம். இந்த ரகசியம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். சத்தியம் செய்து கொடுங்கள் என்று கையை நீட்டினான். நான் சத்தியம் செய்யவில்லையே தவிர வாக்கு கொடுத்தேன். வேக வேகமாக ஒரே மூச்சில் ராஜேஸ்வரி சொல்லி முடித்தாள். நான் புதிய விஷயம் கேட்பது போல் திகைப்புடன் பார்த்தேன். ராஜி இப்படி நிஷ்கல்மிஷமாக சொன்னதற்கு சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சாரதி ராஜியிடம் இப்படி கேட்டதற்கு ஆத்திரம் ஏற்பட்டது. பெரிய மனிதன் என்ற போர்வையில் இருப்பவர்கள் இப்படித்தான். முகத்துக்கு நேராக எதையும் கேட்டு விட மாட்டார்கள். வலிந்த சிரிப்பை உதிர்த்துவிட்டு சொன்னேன். பின்ன என்ன கவலை? என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் உங்க அண்ணன் தான் என்று சொல்லிவிடு என்றேன். அது என்ன பேச்சு அண்ணி? அண்ணன் உனக்கு வேற்று மனிதனா என்ன? நீங்க இருவரும் சந்தித்து பேசிக்கொண்டால் அதில் தவறு என்ன இருக்கு? ராஜியின் முகம் வாடிவிட்டது. நம் இரண்டு குடும்பங்களுக்கு நடுவில் என்ன பிரச்சனை என்று எனக்கு தெரியாது. அண்ணனும் நீயும் அத்தை பிள்ளை மாமன் மகள்தானே. அத்தானும் அம்மங்காவும் உரிமையுடன் பேசி பழகுவது உலகத்தில் நடக்காத விஷயமா? அண்ணன் இந்த ஊருக்கு வந்ததும் என்னை பார்க்காமல் போய்விட்டானே. என் மீது கோபம் வந்துவிட்டதோ என்னவோ என்றாள் ராஜி. சச்ச, அப்படி எதுவும் இல்லை.
உன்னை கடிதம் எழுத சொன்னான். மாத கடைசியில் மறுபடியும் வரப்போகிறானாம் என்றேன். கிருஷ்ணன் அவளை அனுப்பி வைக்க சொல்லி வற்புறுத்தி சொன்ன விஷயத்தை நான் ராஜியிடம் சொல்லவே இல்லை. அன்று இரவு நான் படுத்து கொண்டேன். ராஜி அம்மாவுடைய அறையில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தாள். அப்பொழுது திருநாகம் மாமி, பாக்கு பொட்டலம் இருந்தால் கொஞ்சம் தர்றீங்களா என்று கேட்டுக்கொண்டே அறைக்குள் வந்தாள். எனக்கு வியப்பாக இருந்தது. நான் எப்போதும் பாக்கு போட மாட்டேன். மாமிக்கு அது தெரியும். மாமி வந்திருப்பது பாக்கு பொட்டலத்திற்காக இல்லை என்று எனக்கு புரிந்துவிட்டது. மாமி கட்டில் அருகில் வருவதற்கு முன் மறுபடியும் ஒரு தடவை கதவு வரையில் போய் வெளியே தலையை நீட்டி அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துவிட்டு உள்ளே வந்தாள். மாமியின் தோரணை எனக்கு தெரிந்ததுதான். ரகசியமாக என்னிடம் ஏதோ விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டேன். என்ன விஷயம் மாமி என்றேன். குரலை தாழ்த்தி என் ஒருத்திக்கு மட்டும் கேட்பது போல் மெதுவாக, சின்னம்மா, வயதில் பெரியவள் சொல்கிறேன். நான் சொன்னது ஒரு நாளும் பொய்த்தது இல்லை. நீங்க பாம்புக்கு பால் ஊற்றி வளர்க்கிறீங்க என்றாள் கண்களை சுழற்றி கொண்டே. அப்படி என்றால்? என் பேச்சு கேட்டு அந்த ராஜேஸ்வரியை உடனே இங்கிருந்து அனுப்பிவிடுங்கள் என்றாள். ஏன், என்ன ஆகிவிட்டது? என்ன ஆகிவிட்டது என்று நிதானமாக கேட்கிறீங்களே. ஒரு பக்கம் வீடு பற்றி எரிந்து கொண்டிருக்கும் போது அசல் விஷயம் என்னவென்று சொல்லுங்கள். சலித்து கொள்ளாதீங்க. வயதில் பெரியவள், பழமும் தின்று கொட்டையை போட்டவள். உங்கள் வீட்டு உப்பை சாப்பிட்ட விசுவாசம் இருப்பதால் சொல்கிறேன். மதியம் நீங்க அந்த பக்கம் கடை தெருவுக்கு போனீங்களா? இந்த பக்கம் மாப்பிள்ளை வந்து விட்டார். மதியம் சித்த தூங்குவோம் என்று வாசற்படியில் தலையை வைத்து கொண்டு படுத்தேனே ஒழிய தூக்கம் வரவில்லை. நீங்க வீட்டில் இல்லை என்றதும் மாப்பிள்ளை கிளம்பி போயிருக்கலாம் இல்லையா? போகவில்லை. சரி, உங்களுக்காக காத்திருக்கிறார் என்று நினைத்தால் எந்த புத்தகத்தையாவது புரட்டி கொண்டு உட்கார்ந்திருக்கலாம் இல்லையா? அதுவும் செய்யவில்லை. குடிக்க தண்ணீர் வேண்டும் என்று அந்த பெண்ணிடம் கேட்டார். டம்ளரில் தண்ணீர் கொண்டு போன மகராஜி உடனே திரும்பி வரவில்லை. நான் தூங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று நினைத்தாள் போலும். என்னதான் செய்கிறாள் பார்ப்போம் என்று மெதுவாக எழுந்து போய் பார்த்தேன். இருவரும் ஏதோ பேசிக்கொண்டிருந்தார்கள். மாப்பிள்ளை ஏதோ கேட்டுக்கொண்டு சத்தியம் செய்து தர சொல்லி கையை நீட்டினார். இந்த மேனாமினிக்கு மாட்டேன் மாட்டேன் என்பது போல் தலையை அசைத்து கொண்டிருந்தாள். கைகளை ஆட்டியபடி ரகசியம் சொல்வது போல் மாமி சொன்ன தோரணைக்கு எனக்கு சிரிப்பு வந்துவிட்டது. ஆனால் எப்படியோ கட்டுப்படுத்தி கொண்டேன். மாமி எந்த உத்தேசத்துடன் அந்த சமாச்சாரத்தை என்னிடம் சொல்ல வந்தாளோ அதை என் மனம் டக்கு என்று புரிந்து கொண்டு விட்டது. இத்தனை நாளும் ராமருக்கு அனுமார் செய்தது போல் அம்மாவுக்கு பணிவிடை செய்து தன்னை தவிர வேறு யாராலும் அம்மாவின் மனதில் இந்த அளவுக்கு இடம் பிடிக்க முடியாது என்ற இருமாப்புடன் இருந்து வந்த மாமிக்கு ராஜேஸ்வரியின் வருகை பேரிடியாக இருந்தது. ராஜேஸ்வரியின் பக்கபலம் இருப்பதால் தன்னை வீட்டை விட்டு வெளியேற்றி விடக்கூடும் என்ற சந்தேகம் மாமியின் மனதில் துளிர்த்து விட்டது. அதனால் ராஜேஸ்வரியை தன்னுடைய எதிரியாக நினைத்து அவள் மீது தன் கோபத்தை காட்டத் தொடங்கி இருக்கிறாள். யோசனையில் ஆழ்ந்திருந்த என்னை லேசாக தட்டி கொண்டே, சின்னம்மா, நீங்க ரொம்ப அப்பாவி. உங்களுடைய நலனுக்காகத்தான் சொல்கிறேன். வேறு விதமாக நினைக்காதீங்க என்றாள். சேச்ச, உங்களை போய் தவறாக நினைப்பேனா? ராஜேஸ்வரி இவ்வளவு நம்பிக்கை துரோகம் செய்ய முற்படுவாள் என்று நினைத்தால் எனக்கு மூளை கலங்கிவிட்டாற் போல் இருக்கு. இருந்தாலும் சாரதி எனக்கு கணவனாக வரப்போகிறவர். அவருக்கு புத்தி இப்படி போகலாமா? நீங்களே சொல்லுங்கள். அம்மம்மா, அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. மாப்பிள்ளையை சொன்னால் நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன இருந்தாலும் ஆண்களுக்கு கொஞ்சமோ நஞ்சமோ சபல குணம் இருக்கத்தான் செய்யும். நம்முடைய பொருளை நாம் தானே பத்திரமாக காப்பாற்றி கொள்ளணும். சாரதியின் பக்கம் வக்காலத்து வாங்கி கொண்டது போல் மாமி சொன்னாள். மாமியின் கைகளை பிடித்து கொண்டு வேண்டிக் கொள்வது போல் சொன்னேன். மாமி, அம்மாவின் பேச்சை விட உங்களுடைய சொல்லுக்கு அதிகம் மதிப்பு தருகிறேன். இந்த பொறுப்பை உங்களிடம்தான் ஒப்படைக்கிறேன். சாரதி, ராஜேஸ்வரி, 2 பேரின் மீதும் ஒரு கண் வைத்திருங்கள். அம்மாவிடம் இப்போ எதுவும் சொல்ல வேண்டாம். உங்களுக்குத்தான் தெரியுமே, ராஜியை பற்றி நாம் என்ன சொன்னாலும் அம்மாவின் காதுகளில் இப்போ விடாது. சமயம் பார்த்து கையும் களவுமாக பிடிக்கும் விதமாக செய்து அம்மாவுக்கு நேரில் காட்டுவோம். அப்போ அம்மா ராஜியை வீட்டை விட்டு வெளியேற்றாமல் இருக்க மாட்டாள் என்றேன். மாமியின் முகம் மலர்ந்து விட்டது. ஆமாம், நீங்க சொன்னதும் உண்மைதான். வாயால் சொன்னால் பிரயோஜனப்படாது. கண்ணால் பார்த்தால்தான் நம்பிக்கை வரும். நீங்களும் அந்த பெண்ணை கண்காணித்து கொண்டு இருங்கள் என்று எச்சரித்தாள். கண்காணிக்காமல் இருப்பேனா? எவ்வளவு துரோகம், எவ்வளவு நாடகம்! பற்களை கடித்தபடி கோபத்தை காட்டினேன். உண்ட வீட்டுக்கு துரோகம் செய்வது என்பார்கள், இதுதான் போலும் என்றேன். சரியாக சொன்னீங்க. தலையை ஆட்டிவிட்டு மாமி போய்விட்டாள்.
சொல் பேச்சு கேட்கிறவங்க இருக்கணுமே ஒழிய மாமி போன்றவர்கள் இருந்தால் அமைதியாக இருக்கும் குடும்பம் குருஷேத்திரமாக மாறிவிடாதா என்று நினைக்க தோன்றியது. இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு 15 நாட்கள் வரையில் சாரதி எங்கள் வீட்டுக்கு வரவில்லை. அவனுக்கு கோபம் வந்து விட்டதாக வீட்டில் எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. இந்த விஷயமாக அம்மா என் மீது குற்றம் சுமத்தி அப்பாவிடம் ஆற்றிய சொற்பொழிவை கேட்டுத்தான் தீரணும். குழந்தைகளுக்கு ஒழுக்கம் வர வேண்டும் என்றால் கணவன் மனைவி இருவரும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டுமாம். கணவன் மனைவிக்குள் எந்த ஒருவருக்காவது இங்கித ஞானம் இல்லை என்றால் குழந்தைகள் தான் தோன்றித்தனமாக நடந்து கொள்வார்களாம். சாப்பிடும் நேரத்தில் அம்மா என் மீது கோபத்தை காட்டியபடி ஆற்றிய சொற்பொழிவின் சாரம் என்னவென்றால், அப்பா எனக்கு நிறைய சலுகை கொடுத்து என்னை உருப்படாமல் செய்து விட்டாராம். அவருடைய பக்க பலம் இருப்பதால் தான் நான் இப்படி இஷ்டம் வந்தது போல் நடந்து கொள்கிறேனாம். அப்பா சாப்பிட்டு கொண்டே வழக்கம் போல் மௌனமாக கேட்டுக்கொண்டார். நடுநடுவில் கேட்டுக்கொள் என்பது போல் என் பக்கம் பார்த்தார். நான் தவறு செய்தது நான் என்றால் அம்மா அப்பாவின் மீது எரிந்து விழுந்தது எனக்கு பிடிக்கவில்லை. அநியாயமாக அவரை குற்றவாளியாக்கி அம்மா மண்டகப்படி செய்த போது எனக்கு வருத்தமாக இருந்தது. மறுநாள் அப்பா என்ன சொன்னாரோ, அம்மா எப்படி சமாதானப்படுத்தினாளோ தெரியாது. 15 நாட்கள் கழித்து சாரதி எங்கள் வீட்டுக்கு வந்தான். அவனுக்கு பிடித்தமான உணவு வகைகளை தயாரிக்க செய்து அம்மா விருந்து வழங்கினாள். மிஸ்ஸஸ் ராமனையும் விருந்துக்கு அழைத்தாள். ஏனோ அந்த அம்மாள் வரவில்லை. சமீப காலத்தில் மிஸ்ஸஸ் ராமனுக்கும் எங்களுக்கும் இடையே போக்குவரத்து கொஞ்சம் குறைந்து விட்டது. காரணம் இன்னது என்று தெரியவில்லை. ஆனால் அம்மாவுக்கும் மிஸ்ஸஸ் ராமனுக்கும் நடுவில் ஏதோ பூசல் தோன்றியிருந்தது. வழக்கம் போல் அம்மா சாரதி சாப்பிட வரும்போது தானே சுயமாக எனக்கு தலை பின்னி விட்டாள். நகைகளை எடுத்து கொடுத்தாள். புடவையை எடுத்து கொடுத்து அதையே கட்டிக்கொள்ள சொல்லி ஒரு தடவைக்கு 2 தடவை எச்சரித்த போது என் மனதில் எரிச்சல் ஏற்பட்டது. அம்மா நகைகளையும் புடவையையும் அணிய செய்து என்னை அலங்கரிக்க முடியுமே தவிர என் முகத்தில் முறுவலை எப்படி தவிழ செய்வீங்க? என் நடத்தையில் சந்தேகப்பட்டு என்னை வேவு பார்க்க சொல்லி ராஜையிடம் சொன்ன மனிதனை நான் ஏன் மதிக்க வேண்டும் என்று நினைக்க தோன்றியது. சாரதி வந்த சற்று நேரத்திற்கெல்லாம் தலையை வலிப்பது போல் தலையை பிடித்து கொண்ட முகத்தை சோகமாக வைத்து கொண்டேன். அம்மா அந்த சமயம் என்னை பார்த்த பார்வையை என்னால் ஆயுளுக்கு மறக்க முடியாது. அம்மாவும் அப்பாவும் சாரதியை பல வருடங்கள் கழித்து வெளிநாட்டில் இருந்து திரும்பி வந்த மகன் போல் கொண்டாடினார்கள். அந்த அன்புக்கு கரைந்து போகாமல் சாரதியால் இருக்க முடியவில்லை. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.